இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்கள், ஜெப பதில்கள் அல்லது சாட்சிகள் ஏதேனும் இருந்தால் இந்த வீடியோவின் கீழே கமெண்டில் பகிருங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட சாட்சிகளை எங்கள் அடுத்த வீடியோவில் இடம்பெறச் செய்வோம். உங்கள் சாட்சி மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தரலாம். வணக்கம் நண்பர்களே, இன்று மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் சிலர் தற்போது மனவேதனையில் இருக்கலாம். சிலர் தனிமையில் இருக்கலாம். சிலர் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் பிரச்சனைகளால் சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு விஷயத்தை முதலில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தனியாக இல்லை. உலகத்தில் எத்தனை பேர் சிரித்த முகத்துடன் வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் போராடி கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் நமக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டுவிட்டது போல தோன்றலாம். யாருக்கும் நான் தேவையில்லை என்று தோன்றலாம். ஆனால் அது உண்மை அல்ல. கடவுள் உங்களை உருவாக்கியபோது ஒரு நோக்கத்துடன் உருவாக்கினார். நீங்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக பிறக்கவில்லை. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. வேதாகமத்தில் பலர் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தார்கள். ஜாப் எல்லாவற்றையும் இழந்தார். டேவிட் பல சோதனைகளை சந்தித்தார். அலாய்ஜா கூட ஒரு நேரத்தில் மிகவும் சோர்ந்து போய் வாழ்க்கையை தொடர விரும்பாத நிலைக்கு வந்தார். ஆனால் கடவுள் அவர்களை கைவிடவில்லை. அதேபோல் உங்களையும் கைவிட மாட்டார். இன்று உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனை இருக்கலாம். குடும்ப பிரச்சனை இருக்கலாம். கல்வியில் தோல்வி இருக்கலாம். வேலை கிடைக்காமல் இருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் நிரந்தரமானவை அல்ல. இன்றைய இருள் நாளைய வெளிச்சத்தை தடுக்க முடியாது. சில நேரங்களில் நாம் ஒரு பிரச்சனையை மட்டும் பார்த்து கொண்டு எதிர்காலத்தை முழுவதும் இருட்டாக கற்பனை செய்கிறோம். ஆனால் கடவுள் நம்மால் பார்க்க முடியாத வழிகளை கூட பார்க்கிறார். நீங்கள் இன்று அழுகிறீர்கள் என்றால் நாளை நீங்கள் சிரிக்க முடியாது என்று அர்த்தமில்லை. நீங்கள் இன்று தோற்றுவிட்டீர்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் தோல்வி என்று அர்த்தமில்லை. நீங்கள் இன்று தனியாக இருக்கிறீர்கள் என்றால் என்றும் தனியாக இருப்பீர்கள் என்று அர்த்தமில்லை. கடவுள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர். ஒரு சிறிய ஜெபம், ஒரு நல்ல நண்பர், ஒரு சரியான ஆலோசனை, ஒரு புதிய வாய்ப்பு, இவற்றில் ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்ற முடியும். அதனால் தயவுசெய்து உங்கள் மனவேதனையை தனியாக சுமக்காதீர்கள். உங்கள் குடும்பத்தினரிடம் பேசுங்கள். உங்கள் நண்பர்களிடம் பேசுங்கள். உங்கள் சபை போதகரிடம் பேசுங்கள். நம்பகமான ஒருவரிடம் உங்கள் மனதை பகிருங்கள். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது துணிச்சல். கடவுள் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கை மதிப்புமிக்கது. நீங்கள் இந்த உலகத்திற்கு தேவையானவர். இந்த வீடியோவை பார்க்கும் யாராவது மன அழுத்தத்தில் இருந்தால் நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் செய்கிறேன். ஜெபம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். மனவேதனையில் இருப்பவர்களுக்கு சமாதானத்தை தாரும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். தனிமையில் இருப்பவர்களுக்கு உமது அன்பை உணரச் செய். அவர்களின் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறந்து ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.